சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை வைத்து நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். ஐயப்படாதே யோசேப்பே, நீ ஐயப்படாதே. 20வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது ஐயப்படாதே. ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜோசப் டு நாட் பி அஃப்ரைட். நான் இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன், கவனிங்க. சின்ன பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு சண்டிகை அடிக்கக்கூடாது. எவனுமே, ஆபிரகாம் உனக்கு தான் மெயினாக சொல்கிறேன், உட்கார்றா ஒரு இடத்துல, கவனிங்க. ஒரு 20 நிமிஷம் கவனமாக கவனிக்கணும். யோசேப்பே, நீ ஐயப்படாதே, நீ பயப்படாதே. யோசேப்பு நிறைய காரியங்களை குறித்து பயந்தான். கவனிங்களேன், கிறிஸ்மஸ் நீங்களும் நானும் கொண்டாடுற மாதிரி ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் சந்தோஷமான கிறிஸ்மஸாக இல்லை. இன்றைக்கி கிறிஸ்மஸ் என்றாலே சந்தோஷமான செய்தி. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் பரிமாறிக்கிறாங்க, கேக் ஊட்டி விட்டுக்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ்னாலே கொண்டாட்டங்கள் தான் மேலை நாடுகளில். இந்தியாவிலையும் அந்த கலாச்சாரம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் முதல் கிறிஸ்மஸை சந்தித்த நபர்கள், அவர்கள் நம்மை போல சந்தோஷமாக இருக்கவில்லை. மேரி எடுத்துக்கோங்க, மரியாளுக்கு சந்தோஷமாக இருந்தது இல்லை. முதல்ல யோசேப்புக்கு சந்தோஷமாக இல்லை. அதற்கப்புறம் நீங்கள் அன்னாளை பார்த்தீங்கன்னா, அன்னாள் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுகிறாள். 2வது அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தில் அவளும் அப்படி வருத்தமான சில காரியங்களை பேசுகிறார். இங்கே யோசேப்பு ஒரு காரியத்தை குறித்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். என்ன வருத்தப்படுகிறான்? யோசேப்புக்கு ஒரு பிள்ளைய மனைவியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவளுக்கு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சு விட்டது. இப்பொழுது கல்யாணம் தான் பாக்கி. யூதர்களின் பாரம்பரியத்தில் திருமணம் ஆவதற்கு முன்பாக 1 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுவார்கள். நிச்சயம் பண்ணிவிட்டு அது வரைக்கும் கணவன் என்ன செய்வார்னா, அந்த மனைவிக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இங்கே பொண்ணு வச்சுருந்தா என்ன பிரச்சனை? நம்ம தான் என்ன செய்யணும்? டவுரி கொடுக்கணும். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? யார் மாப்பிள்ளையோ, மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும்? எல்லாமே கொடுக்கணும். அவள் போடுற ட்ரெஸ்ஸு, அவளுக்கு தேவையான வீடு, அவளுக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே யார் தான் வாங்கணுமா? மாப்பிள்ளை தான் வாங்கணும். 1 வருஷம் அதுக்கு டைம். அந்த 1 வருஷத்துக்குள்ளே அவர் எப்போனாலும் அதை சம்பாதிச்சுட்டு வரலாம். ஆனால் அவருடைய வருகையை அவர் சொல்ல மாட்டார். அந்த மாப்பிள்ளை வர்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் கன்னி என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மணவாளன் வருவார் என்று ஆயத்தமாக இருக்க வேண்டும். நிச்சயதார்த்தத்தில் அவங்களுக்கு சில பைசாவை, சில காசுகளை கொடுத்துட்டு போவாங்க. 10 காசு உவமையில் இயேசு சொன்னார். அதில் 1 காசு தொலைந்து விட்டது. அவள் என்ன செஞ்சால்? கவனமாய் கூட்டி பெருக்கி தேடி அதை கண்டுபிடிக்கிறார். இங்கே மரியாளுக்கு அப்படி தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 1 வருஷம் கேப் இருக்குது. இந்த கேப்பில் என்ன ஆயிடுச்சு? மரியாள் கர்ப்பவதி ஆகிட்டாள். எப்படி கர்ப்பவதி ஆனால்? நம்ம போன வாரங்களில் பார்த்தோம். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள். இது தேவனே இந்த கர்ப்பத்திற்கு காரணமாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால், தேவனே மரியாளை செலக்ட் பண்ணி தெரிந்தெடுத்து அவள் வாழ்க்கையில் வந்து இந்த உலகத்தில் உதிக்கணும்னு நினச்சார். அதனால ஆண்டவர் மரியாளை செலக்ட் பண்ணினார். இந்த விஷயம் யாருக்கு காதுக்கு போகுது அப்படி சொன்னால்? யோசேப்புடைய காதுக்கு போகுது. யோசேப்புக்கு மிகவும் கவலை. கவனிங்களேன், ஆண்கள் கவனிங்க. உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டால் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அவனால் வெளியில் தலை காட்ட முடியவில்லை. அவனுடைய சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளுமா? தெரியவில்லை. யோசேப்பு குழம்பி கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் கொண்டாடுற மாதிரி யோசேப்பு கொண்டாடவில்லை. அவனுக்குள்ள கேள்விக்கு மேலே கேள்வி. காலையில் எழுந்தா கேள்வி, சாயங்காலம் எழுந்தா கேள்வி, ஒரே கேள்வி. ஆனால் அவளை தள்ளிவிடவும் மனதில்லை. ஏன்னா அவளை நேசிக்கிறான். அடுத்து ஒரு இடத்துல கடினமான முடிவு எடுக்கிறான். கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்கள். 19வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து மனதில்லாமல். கவனிங்களேன், நிச்சயம் முடிஞ்சாலே அவனை ஹஸ்பண்டு தான் சொல்லுவாங்க, அவளை மனைவின்னு தான் சொல்லுவாங்க. யூத பாரம்பரியத்தில், யூதர்களுடைய கலாச்சாரத்தில். இங்கே அவளுடைய புருஷன் நீதிமானாக இருந்து அவளை ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தான். இவன் நினைச்சா அவங்க அப்பாட்ட நஷ்ட ஈடு வாங்கலாம்,
அல்லது அந்த கன்னியை என்ன செய்யலாம், கொலை செய்யலாம், கல்லெறிந்து கொல்லலாம். நான் போன வாரம் சொன்னது போல என்னவும் செய்ய முடியும். ஆனால் இவன் என்ன செஞ்சான்னா, ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனசாக இருக்கும்போது இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. என்ன சொல்லுவாங்களோ அப்பம்போது ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றுகிறார். 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி அவன் சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன், வாசிங்க அந்த வசனத்தில், சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. கவனிங்களேன், எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. மரியாள் நாசரேத் ஊரில் இருக்கும்போது தேவதூதன் அவளுக்கு முன்பாக வந்தானா? கண்டிப்பாக வந்தான். கவனிங்க, நம்ம போன வாரங்களில் பார்த்தோம். அடுத்து சகரியா தேவாலயத்திலே தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது தேவதூதன் அவனுக்கு தரிசனமாக தோன்றினான், தூப பீடத்தின் வலது பக்கத்தில். இந்த யோசேப்புக்கு முன்னாடியும் தூதன் வந்திருக்கலாமே, ஆனால் வரலை. யோசேப்புக்கு முன்னாடி வராமல் எங்கே வர்றாராம்? சொப்பனத்தில். ஒருவேளை யோசேப்புக்கு முன்னாடி தேவதூதன் அப்படியே தரிசனமாக முன்னாடி வந்து நின்னார்னா அந்த தூதன்ட்டு இவன் புலம்பியிருப்பான். நம்மாள் என்ன புலம்பியிருப்பான்? எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அந்த பொண்ணு இருக்கே, அது கர்ப்பவதி ஆகி போச்சு, நான் என்ன செய்ய? இவன் யாரை பார்த்தாலும் விடலை, ஒரே பொழப்பம். சில பேருடைய பைபிளில் ஒரே புஸ்தகம் தான் இருக்குது. என்ன புஸ்தகம் தெரியுமா? புலம்பல் புஸ்தகம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் புலம்பல். யோசேப்புக்கு புலம்பல். என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என்ன செய்ய. எவனை பார்த்தாலும் அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஏதாச்சும் நடக்குமா. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இவன்கிட்ட இப்படி நேராக போனால் நம்மளையும் சேர்த்து புலம்ப வச்சிருவான், நம்மளுக்கும் அந்த கிரியை பண்ணிடுவான். ஸோ நம்ம என்ன செய்வோம், இவன் பேசாத ஒரு நேரம் உண்டு. இவன் தூங்கி கொண்டிருக்கும்போது சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. யோசேப்பிட்ட தேவன் எப்பெல்லாம் பேசினாரோ அப்பெல்லாம் சொப்பனத்தில் தாங்க பேசியிருக்கிறார், நேராக வந்து பேசவே இல்லை. 3 முறை தேவதூதன் அவனுக்கு சொப்பனத்திலே வருகிறார் என்று சொல்லி வசனத்திலே பார்க்கிறோம். யோசேப்புக்குள்ளே என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு விதமான ஐயம் இருந்தது. தமிழில் அழகான தமிழ் வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். ஐயம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஐயம் எனக்கு ஒன்றும் புரியலை. ஆங்கில வேதாகம் பார்த்தா அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சது. டு நாட் பி அஃப்ரைட், நீ பயப்படாதே. யோசேப்பே, நீ பயப்படாதே. இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாதிருங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம். பயப்படாதீங்க, சொல்லுங்கள், பயப்படாதீங்க. உங்களுக்கு கிடைத்த கிஃப்டை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணையை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். கவனிங்க, உங்களுக்கு கிடைத்த பிள்ளையை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு கிடைத்த பிஸ்னஸை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு கிடைத்த ஊழியத்தை குறித்து பயப்படாதிருங்கள். நிறைய முறை பயம் வந்து கொண்டே இருக்கிறது. வருதா? எனக்குள்ளே வருது அடிக்கடி. என்ன வந்திருக்கோம் இந்த யோசேப்புக்குள்ள? பயம், மனிதர்கள் என்னை குறித்து என்ன பேசுவார்கள், வாட் பீப்புள் வில் திங்க் அபவுட் மீ அண்ட் வாட் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் மீ. என்னை பற்றி ஜனங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, என்னை பற்றி ஜனங்க என்ன பேசுவார்கள். ஜனங்களை குறித்த முதல் பயம். உங்களுக்கும் எனக்கும் யோசேப்பே, நமக்கு ஒரு புதிய காரியத்திற்குள்ளே நாம் போகும்போது எல்லாருக்குள்ளும் வருகிற முதல் பயம், ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், சொந்த பந்தம் என்ன பேசும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், டு நாட் பி அஃப்ரைட், நீ அவர்களை குறித்து பயப்படாதே. ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்புக்குள்ளே 3 பயம் இருந்தது, அதை சொல்ல விரும்புகிறேன். முதல் பயம் மனிதர்களை குறித்த பயம், சமுதாயத்தை குறித்த பயம். நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருந்தால், நன்றாக கவனிங்கள், இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருந்தால் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கத்தான் செய்வார்கள், உங்களை குறை சொல்லத்தான் செய்வார்கள். இவன் சரியான ஏமாளிடா, இவன் இந்த பொண்ணை போய் கட்டுறானே அப்படி என்று பேசத்தான் செய்வார்கள். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் எதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? உங்கள் கூடவே இருக்கிறவர்கள் பேசுவார்கள். உங்கள் தாய் தகப்பன் பேசலாம், உங்களுடைய சொந்த பந்தம் பேசலாம். இயேசுவை ஏற்றுக்கிட்டானா, அன்றைக்கு மரியாள் இயேசுவை வயிற்றில் ஏற்றுக்கிட்டா, நம்ம கொஞ்சம் சிம்பிளாக எங்கே ஏற்றுக்கிட்டோம்? இதயத்தில் ஏற்றுக்கிட்டோம். இயேசுவே உள்ளத்தில் வாரும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாய் உங்களை மனிதர்கள் பேசுவார்கள் என்றால் தட் இஸ் அவர் ப்ரிவிலேஜ். ஆமென் சொல்லுங்களேன். அது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருந்தால் நரகத்தினுடைய ஹிட் லிஸ்ட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க. இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், நரகத்தினுடைய ஹிட் லிஸ்ட், நரகம்
யாரெல்லாம் இந்த வாரம் போட்டு தள்ளணும்னு நினைக்குதோ அந்த ஹிட் லிஸ்ட்டில் நீங்களும் நானும் தான் இருப்போம். யோசேப்பே, நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய், பயந்து கொண்டே இருக்கிறாய். ஜனங்க என்ன பேசுவாங்க, ஊர் என்ன பேசும், சொந்த பந்தம் என்ன பேசும்? டு நாட் பி அஃப்ரைட். ஆமென் சொல்லுங்களேன். உன் வேலையை குறித்து என்ன பேசும்? தொழில் ஆரம்பித்தா என்ன ஆக போதோ தெரியல, சொந்தக்காரன் பந்தக்காரன் நம்ம கூட இருந்தவன் எல்லாம் என்ன பேசினாலும், யோசேப்பே, உனக்கு கிடைத்த அந்த தொழில், உனக்கு கிடைத்த அந்த வேலை, உனக்கு கிடைத்த அந்த ஊழியம் கர்த்தரால் வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். பயப்படாதே. இதை ஆரம்பித்தது யார் தெரியுமா? யோசேப்பே. நீயா அவ கர்ப்பத்துக்கு காரணம்? சொல்லுங்க. யோசேப்பா காரணம்? யார் காரணம்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி தானே அதை ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஏன் நீ பயப்படுற? He only started, he will finish it. அவர் தான் ஆரம்பித்தார், அவரே முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேலையை கொடுத்தது யாரு? கர்த்தர் தானே கொடுத்தாரு. ஆனால் உங்களை ஆண்டவர் அதில் பயன்படுத்துகிறாரு, அவ்வளோதான். ஆனால் அவரே முடிப்பார். டு நாட் பி அஃப்ரைட் அபவுட் பீப்புள் திங்கிங். நீங்கள் ஜனங்களுடைய சிந்தனைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த யோசேப்புக்குள்ளே என்ன பயம் வந்திருக்கும் தெரியுமா? ஒருவேளை இந்த மரியாதை நான் கல்யாணம் பண்ணிட்டான், ஒருவேளை இந்த மரியாதை நான் கூப்பிட்டுட்டு போகும்போது இவளுக்கு டெலிவரி ஆணுச்சுன்னா நான் என்ன செய்வேன், டெலிவரிக்கான செலவு என்ன செய்ய, அப்படி சொல்லி ஒரு வேளை யோசிச்சிருப்பான். ஃபியர் அபவுட் ப்ரொவிஷன். ஆண்டவருடைய போஷாக்கை குறித்து சில பயம். ஆண்டவரே, எனக்கு கிடைக்குமா? ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன், வேலையை ஆரம்பிச்சிட்டேன், அடுத்தடுத்து ப்ரொவிஷன் கிடைக்குமா? அப்போம்போது ஆண்டவர் சொல்வார், டு நாட் பி அஃப்ரைட். ஆமென் சொல்லுங்களேன். பயப்படாதே. யோசேப்பே, நீ ஐயப்படாதே. ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி. கவனிங்க, யோசேப்பு கிட்ட பணம் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, யோசேப்பு கிட்ட பணம் இருந்தது. பெத்லஹேமுக்கு போய்கிட்டு இருக்கிறான், சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கான். சொந்த ஊரில் அங்கே இடம் இல்லை. எங்கே இடம் இல்லை தெரியுமா? சத்திரத்தில், லாட்ஜில் இடம் இல்லை. அவன்கிட்ட பணம் இருக்குது. பணத்தை வச்சுக்கிட்டு எங்கே போகிறான்? சத்திரத்தில் ஏதாச்சும் இடம் இருக்கான்னு சொல்லி பேச போகிறான், ரேட்டு கேட்குறான். அப்போம்போது அங்கே இடம் இல்லை, எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. சத்திரம் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ. சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம மணியை வச்சு எதையாகிலும் வாங்கிடலான்னு நினைக்கிறோம். உங்கள் மணி உங்களுக்கு, உங்கள் பணம் உங்களுடைய தேவைகளை சந்திக்காது. யார் தான் தேவையை சந்திப்பார் தெரியுமா? கர்த்தர் தான் சந்திப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் படிப்பு உங்கள் தேவைகளை சந்திக்கும் என்று நினைக்கிறீர்கள், உங்கள் ஞானம் உங்கள் தேவையை சந்திக்கும் என்று நினைக்கிறீர்கள். இது எல்லாவற்றை காட்டிலும், அபவ் ஆல், எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் தான் உங்கள் தேவையை சந்திக்க முடியும். பணம் இருந்தது, ரூம் கேட்குறான், ரூம் இல்லை, எல்லா கதவும் அடைக்கப்படுகிறது. அங்கே இருந்த ஹோட்டல் மேனேஜர்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? there is no room, no room, no room. அவனுடைய வாசல்களை அடைத்தார்கள். when man come to close your doors, God will come to open new doors. ஆமென் சொல்லுங்களேன். மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில் சில கதவுகளை அடைக்கும் போது கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத கதவுகளை திறப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் உண்டுங்க. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். உங்கள் பணம் உங்களுக்கு ரூம் ஏற்படுத்த முடியவில்லை, மனிதர்கள் உங்களுக்கு தேவையான திறந்த வாசலை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் யார் ஏற்படுத்தினா தெரியுமா? யோசேப்பே, நீ பயந்து கொண்டு இருக்கிற இந்த கர்ப்பவதியான பொண்ணை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? இவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வயிற்றில் இருக்க பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அது என் பிள்ளையும் கிடையாது. இப்படியெல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற, பயப்பட்டு கொண்டே இருக்கிற, ஐயப்பட்டு கொண்டே இருக்கிற. ஐயப்படாதே, நான் தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். மனிதர்கள் கதவுகளை அடைத்தார்கள் யோசேப்புக்கு முன்பாக. தேவன் ஒரு கதவை திறந்தார். என்ன கதவு தெரியுமா? அங்கே சத்திரத்தில் அவர்களுடைய கால்நடைகள் வைக்கிற இடத்துல ஒரு கதவை திறந்து ஒரு முன்னணையை ரெடி பண்ணி அதிலே இயேசு கிறிஸ்து பாலகனாய் வந்து பிறந்தார். நீங்களும் நானும் எதை நினச்சி பயப்படுறோம் தெரியுமா? ஃபெசிலிட்டிஸ், எனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லது, ஃபெசிலிட்டிஸ் ஆர் குட். ஆனால் தேவன் வைத்திருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எப்படிப்பட்டது தெரியுமா? விலையேறப்பட்டது. அது ப்ரிவிலேஜ், அது ப்ரீஷியஸ், அது விலை உயர்ந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாதைகளை திறக்க முடியும். மனிதர்கள் ஈசாக்கு என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு நிறைய வாசலை அடைத்தார்கள்.
ஈசாக்கு எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் துறவு தோண்டினான். துறவு தோண்டுவது அவனுடைய வேலை. துறவு தோண்டும் போது பெலிஸ்தியர்கள் வந்து அந்த துறவை தூர்த்து போட்டார்கள். அந்த துறவை விட்டுட்டா கூட அந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சிக்கிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? துறவுகளை தூர்த்து போட்டார்கள். நீங்கள் நிறைய டோர்ஸை தட்டிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, நான் தட்டுறேன், கவனிங்க. நான் நிறைய டோர்ஸை தட்டிக்கிட்டே இருக்கேன், ஐயா எனக்காக வாய்ப்பு தாங்க, வாய்ப்பு தாங்க, வாய்ப்பு தாங்க. ஆனால் எந்தெந்த வழியிலெல்லாம் போய் டோரை தட்டுறேனோ அந்தந்த வழிகளிலெல்லாம் வந்து டோரை க்ளோஸ் பண்ணுகிற நபர்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நான் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், அடைக்கப்பட்ட வாசலுக்காக நன்றி சொல்லுங்களேன். ஆமாம், அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இது கிடச்சிருந்தா நல்லா இருக்கும், இது கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். சத்திரத்தில் இடம் இருந்தால் நல்லா இருக்குமே. நிறமாச கற்பிணியை வச்சுக்கிட்டு அலைகிறேன், என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அலைகிறேன். எவனாலும் ஒரு 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 டிரான்ஸ்ஃபர் லெட்டர் கொடுத்தானா, ஆனால் அது கொடுக்காததற்காக நன்றி. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பாருங்கள், நம்ம நிறைய நேரத்தில் போய் சத்திரத்தை தட்டி கொண்டே இருக்கிறோம். இந்த சத்திரம் அந்த சத்திரம் அப்படின்னு சொல்லி தட்டி கொண்டே இருக்கிறோம். அவர்கள் அடைத்தார்கள், தேவன் திறந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நிறைய நேரம் உங்களுடைய ஹேட்டர்ஸ்க்காக நன்றி சொல்லணும், உங்களை வெறுக்கிறவர்களுக்காக நன்றி சொல்லணும். யாரெல்லாம் உன் பின்னாடியே வர்றாங்களோ உங்கள் பிஸ்னஸில் அவங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் ஒன்று தோண்டிக்கிட்டே போவீங்க, அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவங்க வேலையே அதுதான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம், ஆமாம், நல்ல மரம் தோண்டிக்கிட்டே இருக்கும் துறவு, கெட்ட மரம் பின்னாடி வந்து மண்ணள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்க வேலை. அவர்கள் அடைக்க அடைக்க தேவன் திறந்து கொண்டே இருந்தார். ஆனால் அதில் பியூட்டி என்ன தெரியுமா? ஈசாக்கு எங்கெல்லாம் தோண்டினானோ அங்கெல்லாம் தண்ணி வந்தது. அவங்க சோம்பேறிக, தோண்டலை, தண்ணி வரலை. ஆனால் தோண்டின இடத்த ஆட்டையை போட வந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தர் நமக்காக புதிய புதிய வாசல்களை திறக்கிற தேவன். யோசேப்பே, நீ எதை குறித்து பயப்படுகிறாய்? இந்த கர்ப்பவதியான மனைவியை வச்சு நான் என்ன செய்ய? இந்த பிஸ்னஸை வச்சு என்ன செய்ய? நான் எடுக்கிறது ரிஸ்க்கு. நேற்றுக்கு தம்பி என்று பேசி இருக்கும்போது சொன்னான், பாஸ்டர் நான் எடுக்கிறது ரிஸ்க்குன்னா ரிஸ்க்கு, முரட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ரிஸ்க்கு உண்மைதான். ஐயப்படாதே யோசேப்பே, என்ன செய்யாத? ஐயப்படாதே. மனிதர்கள் வாசலை அடைக்க அடைக்க என் தேவன் அதை திறக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் திறந்தால் அதை ஒருவனால் என்ன செய்ய முடியாதா? பூட்டவே முடியாது. கர்த்தர் திறக்கிற ஆண்டவர். இன்னைக்கு வரைக்கும் அந்த மேஞ்சர்ஸை குறித்து, அந்த முன்னணையை இன்னைக்கு வரைக்கும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அங்கங்கே வீடுகளில் குடிலா வைத்து அதை இன்றைக்கு வரைக்கும் ஞாபகமாய் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு திறந்தார், இன்றைக்கு வரைக்கும் அதை ஞாபக சின்னமாய், அடையாள சின்னமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய காரியத்தை துவக்குவார் என்றால் யாரும் அடைக்க முடியாது, அடையாளமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அடையாளமாய் மாற்றுவார். சந்ததிகள் அதை பார்க்கும், சந்ததிகள் அதை பார்க்கும் போதெல்லாம் சொல்லும், யோசேப்புக்கு வாசலை அடைத்தார்கள், ஆனால் என் தேவன் ஒரு வாசலை திறந்தார். ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது, இந்த யோசேப்பு எதை நினைத்து பயந்திருப்பான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த கர்ப்பவதியான மனைவியை நான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு ஆலோசனை கொடுக்க யாராச்சும் இருந்திருப்பாங்களா? யாராச்சும் எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்களா? என்னைய இந்த உலகம் மதிக்குமா? எனக்கு இந்த சமுதாயம் நல்ல ஆலோசனைகளை தருமா? ஆனால் கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஃபியர் அபவுட் ப்ராவிடன்ஸ், ஆண்டவருடைய கைடன்ஸ், ஆண்டவருடைய வழி நடத்துதலை குறித்து அவனுக்கு சில ஐயம் இருந்தது. அதை அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை வழி நடத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த கர்ப்பவதியான மனைவி என்று சொல்லும்போது உங்களுக்கு கிடைச்ச வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், மினிஸ்ட்ரியாக இருக்கலாம். இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே? இதை எப்படி அடுத்த படிக்கு கொண்டு போக போகிறேன்? எனக்கு ஞானம் இல்லை, ஞானம் உள்ளவர்களும் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படும் போது ஆண்டவர் சொல்லுவார், யோசேப்பே ஐயப்படாதே, நான் இருக்கிறேன். என்னுடைய பேர் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தா. ஆமென் சொல்லுங்களேன். ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர், உண்மையுள்ளவர். ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீத புஸ்தகத்தில் 32வது சங்கீதம் 8வது வசனம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சங்கீதம், நான் உனக்கு என்ன செய்வேனா? உன்மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் இவனுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாருங்க? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து
எகிப்துக்கு ஓடி போய், கவனிங்க, இவனுக்குள்ள என்ன பயம் வந்திருக்கும். நாசரேத்துன்ற ஒரு சின்ன ஊர், 150 பேர் தான் வாழுவாங்கன்னு சொன்னேன் ஏற்கனவே. அந்த ஊருக்குள்ளே இவன் பேர் கெட்டு போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானே, ஜனங்க உண்மையிலேயே அவனை புகழ்ந்து பேசியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இகழ்ந்து தான் பேசியிருப்பாங்க. அவன் கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கியிருக்க மாட்டாங்க, அவனுக்கு எந்த ஆலோசனையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை ஏற்ற நேரத்தில் கொடுத்தார். என்ன ஆலோசனை கொடுத்தார் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிறதே இந்த குழந்தை, உங்ககிட்ட இருக்கிறாலே இந்த தாய், இந்த பிஸ்னஸ், இந்த வேலை, இந்த ஊழியம், இதை பாதுகாத்து கொள்ள நான் சொல்கிற வரைக்கும் நீ போய் எகிப்தில் இரு அப்படின்னு சொல்லுகிறார். குறிப்பிட்ட சில வருடம் எகிப்திலே அவன் தங்கி இருக்கிறான். எகிப்திலேயே இருந்துருவோமா, அவ்வளோதான், ஆண்டவர் போயிட்டார், நம்மளை இங்கே வர வச்சுட்டு அவர் எங்கேயோ பிஸி ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கும்போது திரும்பவும் யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு பிள்ளையையும் அதன் தாயையும் கொலை செய்ய தேடினவன் செத்து போனான். நீ திரும்பவும் எங்கே போ, கானான் தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனை திரும்பவும் அழைத்து கொண்டு வருகிறார். அழைச்சிக்கிட்டு வரும்போதே இவன் எருசலேமுக்கு போக நினைக்கிறான், நம்ம போய் சிட்டியில் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு போகிறான். ஆண்டவர் என்ன, சிட்டிக்கெலாம் நீ போக வேண்டாம், கலிலேயாவுக்கு போ, நாசரேத் ஊருக்கு போ. அந்த வசனத்தை வாசிங்க, 22வது வசனத்தை பாருங்களேன். ம் 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 அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு விலகி போய், கவனிங்க, அவன் மேலே போய் இஸ்ரவேல் தேசத்தில் மேலே ஒரு கலிலேயா தேசத்தில் போய் அவன் அங்கே வாசம் பண்ணினான். நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்க? யோசேப்பே, நான் எதை நினச்சி பயப்படுறேன்னு என்னையை பற்றி சொல்கிறேன். எனக்கு யாராகிலும் ஆலோசனை கொடுக்க இருப்பாங்களா? இல்லையா? நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தவங்களும் பேசாமல் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நேம் போர்டு கீழே இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள். ஓகே, அது அவங்களுடைய மைண்ட். ஆனால் அவங்களுடைய பயம், சரி, அவங்க சீட்டை பாதுகாத்து கொள்ள அவர்கள் செய்கிற ஒரு செக்யூர்டு பிளேஸ். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஆலோசனை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கையில் இருக்கிற அந்த சின்ன பிஸ்னஸ், அந்த சின்ன வேலை, அந்த சின்ன ஊழியம், அந்த சின்ன குடும்பத்தை அழிக்க பிசாசு நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். யோசேப்பே, நீ ஐயப்படாதே. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் செய்தி என்ன தெரியுமா? நிறையா பேர் நம்ம ஐயத்தோடு இங்கே வந்திருக்கிறோம், பயத்தோடு வந்திருக்கிறோம். ஜனங்கள் என்ன பேசுவார்கள், ஊர் என்ன பேசும் என்கிற அந்த ஐயப்படாதே. கிறிஸ்மஸ் செய்தி அதுதான். பயப்படாதே, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஜனங்களின் எண்ணத்தை காட்டிலும் தேவனுடைய எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். வேகமாக குயிக்காக ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வசனத்தை வாசியுங்கள். 21வது வசனத்தை வாசியுங்கள். சாரி, 20-21. மத்தேயு 1:20. 20-21. காணப்பட்டு, யோசேப்பே, ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது. கவனிங்க, உங்கள் பயம் எதனால தெரியுமா? கவனிங்க, இந்த பயம் எதனால? ஊழியத்தை ஆரம்பித்தாச்சு, போய்கிட்டே இருக்கோம். பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு, போய்கிட்டே இருக்கிறோம். போய்கிட்டே இருக்கும்போது பயம் வருது, முங்கிடுவேனோ அப்படின்ற பயம் வருது. இந்த பயம் எதனால் வருது தெரியுமா? நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, நான் தான் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன், நான் தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஃபேமிலி யாரால் உண்டானது? ஆண்டவரால் உண்டானது. உங்கள் வேலை யாரால் உண்டானது? சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியினால். சொல்லுங்களேன், யாரால்? உங்கள் பிஸ்னஸ் யாரால் உண்டானது? பரிசுத்த. அவர் தானே ஸ்டார்ட் பண்ணார், அவரே முடிப்பார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அவரே முடிப்பார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். நீங்கள் ஆரம்பிக்கலை, அதனால பயம். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க, யோசேப்பே என்ன நினைக்கிற தெரியுமா? நான் என் மனித மூளையில் இதெல்லாம் செட் பண்ணியிருந்தேன்னா ஒரு அளவுக்கு நல்லா போயிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி கிடையாது. கடவுள் ஆரம்பித்தார், இயேசு ஆரம்பித்தார், இயேசுவே முடிப்பார். ரெண்டாவது,
யோசேப்பே நீ ஏன் ஐயப்படக்கூடாது தெரியுமா? ஐயப்படக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், 23-24. ஆ ஆ ஆ கவனிங்க. ரெண்டாவது, யோசேப்பே நீ ஏன் ஐயப்படக்கூடாது தெரியுமா? முதல்ல ஆண்டவர் தான் ஆரம்பித்தார், அதனால் ஐயப்படக்கூடாது. ரெண்டாவது, ஆரம்பித்து விட்டுட்டு எங்கேயோ ஓடுறவர் கிடையாது, ஆரம்பித்தவர் கூடவே இருக்கிறவர். ஆமேன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே மேம், அப்படி இன்னும் 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். கவனிங்க, இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹீ ஸ்டார்டட், ஹீ இஸ் வித் அஸ். அவர் ஆரம்பித்து எங்கேயோ ஓடி போன ஆண்டவர் கிடையாது. எலியா சொல்லி கிண்டல் அடிக்கிறான் பாகால் தேவதைகளை. என்ன சொல்கிறான் தெரியுமா? உங்கள் ஆண்டவன் எங்கேயாயிலும் பிரயாணம் போயிருப்பான், அல்லது ஏதாயிலும் அலுவலாக இருப்பான். நம்ம ஆண்டவர் அலுவலாக இருக்கிறவர் அல்ல, வேற ஊருக்கு பிரயாணம் பண்ணுகிறவர் அல்ல. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. உன் மேலே என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் 24x7 ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை விட்டு விலகவே இல்லை. உங்கள் மனசு என்ன செய்யுதுன்னா பொய் சொல்லுது, ஆண்டவர் உன்னை விட்டுட்டு போயிட்டார். உன் ஊழியத்தில் உன்னை ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு எங்கேயோ போயிட்டார். யோசேப்பை உன் கையில் இவளை தள்ளி விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டார். குழந்தைய போயிட்டார். அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். இம்மானுவேல், அவருடைய பேர் இம்மானுவேல். நீ ஐயப்படாதே, இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். மூன்றாவது அந்த வசனத்தை வாசிக்கலாம். 25வது வசனத்தில் ஒரு எச்சரிக்கை. பெருமளவும் அவளை அறியாதிருந்து. யோசேப்பு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுக்கு குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவளை தொடவே இல்லை, ஒரு கணவன் மனைவியாய் வாழவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய காரியம் என்ன? இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணார், ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு, அதனால் பயப்பட வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணவர் கூட இருக்கிறார், பயப்பட வேண்டாம். மூணாவது, நீ எதையாவது டச் பண்ணிடாத. டோன்ட் டச். God is on his work. ஆண்டவர் அவர் வேலையில் இருக்கும்போது நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் தெரியுமா? கையை விட்டு குழப்பிடுறோம். ஆண்டவரே நீ என்ன பண்ணி சரி தள்ளுங்க, நான் பார்த்துக்கிறேன். கார் ஓட்டிக்கிட்டே இருப்போம். கவனிங்க, கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டயர்டாகும். வேறு யார்கிட்டையாச்சும் காரை கொடுத்து நீங்கள் ஓட்டுங்க, கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வருவோம். ஏதாயிலும் ஒரு வண்டிக்காரன் மாடுக்காரன் அவன் மிஸ்டேக்கு, உடனே பக்கத்தில் இருக்க ஆள் சொல்லுவார், நீ தள்ளு, நான் உட்கார்றேன் ஸ்டீரிங்கில். நீங்களும் நானும் என்ன செய்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் வேலை செய்யும்போது ஆண்டவரை டிரைவர் சீட்லேருந்து இறக்கி விட்டுருந்தோம். ஆண்டவரே உங்களுக்கு ஓட்ட தெரிலன்னு நினைக்கிறேன், என்கிட்ட கற்றுக்கிடணும், இப்படி போகணும் ஆண்டவரே, அப்படி சொல்லி கொடுக்குறோம். ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறான்னு தெரியுமா? ஆண்டவர் வேலை செய்யும்போது யோசேப்பு அமைதியாக இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். யோசேப்பை உனக்கு ஏன் தெரியுமா பயம் வருது அடிக்கடி? கவனிங்க, அடிக்கடி ஆண்டவரை டிரைவர் சீட்லேருந்து இறக்கி விட்டுருத. ஆண்டவரே நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி நீ ஏறி ஜபர்தர்சியாக கட்டாயமாக மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஓட்டுற. அதில் தான் பிரச்சனையே, அதில் தான் பயமே வருகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை செட் பண்ணி கொண்டு இருக்கும்போது கையை விட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அதை உழப்பிடுறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கும்போது நீங்கள் கிரியை செய்யாமல் இருப்பது நல்லது. ஆண்டவர் உங்களுக்காக செயல்படும் போது நீங்கள் செயல்படாமல் இருப்பது நல்லது. உங்களுக்காக, உங்கள் ஊழியத்துக்காக, உங்கள் பிஸ்னஸுக்காக தேவன் செயல்படும் போது நீங்கள் செயல்படாமல் இருப்பது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எங்கே போகிற நீ? சரி போய்ட்டு வா. கவனிங்க, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கவனிங்க, 46ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுது? அதில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நீ அமைதியாக இருன்றாரு ஆண்டவர். ஆண்டவர் யாருக்கு தெரியுமா ஜெயம் கொடுப்பார்? யுத்த காலத்தில் நிற்கிறவனுக்கு தான் ஜெயம் கொடுப்பார். ஜஸ்ட் நின்னா போதும். வசனம் சொல்லுது, யுத்தம் யாருடையது? கவனிங்க, சொல்லுங்க, கர்த்தருடையது. கர்த்தர் தான் யுத்தம் பண்ண போகிறாரு, அவர் தான் ஜெயத்தையும் கொடுக்க போகிறாரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும்? அப்பப்போ ஈட்டியை வில்லையை எடுத்து உட்காந்து நின்றுக்கிறோம். நான் போய் சண்டை போட்டுருந்தேன் ஆண்டவரே. நோ, நீங்களும் நானும் செய்கிற மிஸ்டேக் அதுதான். சில பேர்
யுத்த காலத்துக்கே வராமல் வெளியே நின்று வேடிக்கை பார்ப்பான். நல்லா யுத்தம் பண்ணுறியே, சூப்பர்ரா. அவனுக்கு ஜெயமே கிடைக்காது, சாவுற வரைக்கும் ஜெயம் கிடைக்காது. யாருக்கு தான் ஜெயம் கிடைக்கும் தெரியுமா? யுத்த காலத்தில் அமைதியாக நிற்கிறவனுக்கு தான் ஜெயம் கிடைக்கும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். டோன்ட் டச். ஆண்டவர் செயல்படும் போது நீங்கள் செயல்படாமல் இருப்பது நல்லது. அதற்கப்புறம் ஊசா என்கிற ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவருடைய பெட்டி அங்கே போய் கொண்டிருக்கிறது. 30,000 ஊழியக்காரங்க, 30,000 லேவியர்கள் இந்த தெருவில் அப்படி நடந்து போனால் எப்படி இருக்கும்? ஒன்று போல் நடந்து போயிட்டு அவங்க ட்ரம்ஸ்லாம் வாசிச்சுட்டு 30,000 பாஸ்டர்ஸ். இன்றைக்கி நடக்கவே நடக்காது, 2 பாஸ்டர் சேர்ந்து போகவே முடியாது. சரியா? நீங்கள் அதை மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. 30,000 பாஸ்டர்ஸ் இந்த ரோட்டில் போகிறாங்க. முன்னாடி உடன்படிக்கை பெட்டி போகுது. இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. எல்லாம் ஆரவாரத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். பெட்டி நிலை தடுமாறி கீழே விழுகுது. ஊசா என்ன செய்தான்? கை நீட்டி தொட்டான். கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்தான். ஆண்டவர் சில காரியங்களை செயல்படுத்தும் போது நீங்களும் நானும் அவசரப்படவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேனோ இல்லையோ, நான் எனக்கே பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அவசரப்படவே கூடாது. எங்கள் அம்மா சொல்லும், அவசரக்காரனுக்கு கோபக்காரனோ அது. சரி, ஓகே, கவனிங்க. அவசரமே படக்கூடாது. இந்த யோசேப்பு என்ன செய்கிறான்? அமைதியாக இருக்கிறான். கர்த்தர் தரும் அளவும் அமைதியாக இருக்கிறான். அந்த வசனம் என்ன போட்டிருக்கிறது தெரியுமா? 25வது வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு என்ன செய்தானா? ஏசு 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 ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவளை தொடாமல் என்ன செய்கிறான் தெரியுமா? வாயில் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஏசு பிறக்க போகிறார். ஏசுனா என்ன அர்த்தம் தெரியுமா? காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் அடிக்கடி பயப்படுறீங்க பார்த்தீங்களா? பயப்படும் போதெல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே காப்பாற்றுகிறவரே, என்னை தூக்குகிறவரே, என்னை ரட்சிக்கிறவரே, நான் எதையாலும் டச் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, என்னை எப்படியாலும் காப்பாற்றிருங்க. ஏசு 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 ரட்சகர் பேரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அந்த ரட்சகர் பேரை சொல்லிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் விடுதலை தருவார். யோசேப்பே ஐயப்படாதே, ஜனங்கள் என்ன பேசுவார்கள் என்று ஐயப்படாதே. அதற்கப்புறம் என்ன கிடைக்கும், யார் கொடுப்பா, ஐயப்படாதே. 3வது, யார் எனக்கு ஆலோசனை கொடுப்பாருன்னு ஐயப்படாதே. ஐயப்படாததற்கு இன்னும் சில காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இது பரிசுத்த ஆவி தான் ஆரம்பித்தார். அதற்கப்புறம் ஆண்டவரே உங்கள் கூட இருக்கிறார், நீங்கள் பயப்படக்கூடாது. 3வது, அவர் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. டோன்ட் டச் அண்ட் ஸ்பீக் ஹிஸ் நேம். ஆண்டவர் வார்த்தைகளை மட்டும் பேசிக்கொண்டே இருங்கள், விடுதலை உண்டாகும். எல்லாம் எழுந்து நிற்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் நாமத்தை சொல்லி நல்லா துதிக்க போகிறோம். ஐயம் எல்லாம் மாறணும். இன்னைக்கு யோசேப்புக்கு அன்னைக்கு ஐயம் மாறினது, இன்னைக்கு வரைக்கும் யோசேப்புக்குள்ள ஐயம் இல்லை. உங்களுக்குள்ளே ஏதாகிலும் பயம் இருக்கிறதா? இன்னைக்கு அந்த ஐயத்தை கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நாமத்தை சொல்லி வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே இயேசுவே